أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق حديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அகிலங்களை படைத்து பரிபாலித்து இயக்குகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. அவனுடைய வற்றா கருணையும் பேரன்பும் உலகத்திற்கோர் அருக்கொடை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையினை நான் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் அறிந்து கொள்வதற்காகவும் ஜும்மா என்னும் கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு நபிகளாரின் இயல்பான குணம் என்கின்ற தலைப்பு தரப்பட்டிருக்கு. பொதுவாகவே தாவாக்களத்தில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகுதி என்பது அவர்களிடத்திலே நற்குணம் நற்பண்புகள் ஒழுக்கம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க வேண்டும். நற்குணத்தில் நற்பண்புகளில் சிறந்து விளங்கினால் மட்டும்தான் நாம் ஒருவருக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதை கேட்கக்கூடியவர்களாக மற்றவர்கள் இருப்பார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மென்மையை யார் இழந்து விட்டார்களோ அவர்கள் நன்மைகளை இழந்து விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நபிகளாருடைய இயற்கையான குணம் என்பது நற்குணம். பல பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார்கள், நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பதற்காக ஒழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தை கற்றுத்தருவதாக இருந்தால், ஒழுக்கத்தை கற்றுத்தருவதாக இருந்தால், நற்பண்புகளை கற்றுத்தருவதாக இருந்தால், நபித்துவத்திற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குணங்களை உடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்திற்கு முன்னாலேயே ஒழுக்கமாகத்தான் இருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்னாலேயே நற்பண்புகளை சுமந்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். நபித்துவத்திற்கு பிறகு சிறப்பாக இந்த குணம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கப்படவில்லை. இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு நற்பண்பு என்ற குணம் இயற்கையாகவே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் நற்பண்புகளை சுமந்தவர்களாகவே இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதற்கு
பல சான்றுகள் நமக்கு கிடைக்கிறது. நபித்துவத்திற்கு முன்னால அல்லாஹ்வுடைய தூதர் மக்கா மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வாலிப பருவத்தில் சிறுவராக இருக்கும் பொழுதும் ஒரு அமானிதத்தை ஒப்படைப்பதாக இருந்தால் அந்த குறைஷி மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், முகம்மதுட்ட போய் ஒப்படைங்க அமானிதத்தை, அவர் அமானிதத்தை சரியான முறையில் பாதுகாப்பார், உங்களுக்கு எந்த நேரத்தில் அந்த அமானிதம் திரும்ப தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் உங்களிடத்தில் அந்த அமானிதத்தை ஒப்படைப்பார் என்று அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நம்பினார்கள். 2 பேருக்குள்ள பிரச்சனை, அந்த 2 பேருடைய பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டும். யாரிடத்துல போக சொல்லுவாங்க? முகம்மது இடத்துல போங்க, அவர் அருமையாக நீதி செலுத்துவார், உங்களுக்கு அழகான தீர்ப்பை வழங்குவார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுப்புவார்கள் அந்த நேரத்தில். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்-அமீன், அஸ்-சாதிக் என்ற பட்ட பெயர்களால் அந்த மக்கள் அழைத்தார்கள். நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று அந்த மக்கள் என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலாக வஹி வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான தோற்றத்தில் 600 ரெக்கைகளுடன் அல்லாஹ்வுடைய தூதரை வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் பயந்து வீட்டுக்கு ஓடுகிறார்கள். முஸம்மிலூனி முஸம்மிலூனி, என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் போய் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? நீங்கள் ஏழைக்கு உதவுகிறீர்கள், அனாதைகளை நீங்கள் பராமரிக்கிறீர்கள், எளியவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள், அதனால அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். நபித்துவத்திற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தில் சிறந்து இருந்தார்கள் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு சான்று சொல்றாங்க. அப்ப அல்-அமீன், அஸ்-சாதிக் என்ற பட்டப்பெயர்களால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமுதாயத்தால் அழைக்கப்பட்டார்கள். அப்ப நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிதான் இருந்தாங்க? நற்குணங்களால் நிறைந்தவர்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். நபித்துவத்திற்கு முன்னால் சில நேரங்களில் அல்லாஹ் சில தவறுகளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றினார். சில தவறு செய்யக்கூடிய சூழல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டது. அந்த தவறுகள்ல இருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதரை காப்பாற்றுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளையாக சிறுவராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சிறுவரா இருக்கிறாங்க. அப்ப காபத்துல்லா புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு சில வேலைகள் காபத்துல்லால நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் குறைஷிகள் அனைவர்களும் கல்லை சுமந்தவர்களாக காபத்துல்லால வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலை பார்த்ததுல அல்லாஹ்வுடைய தூதரும் நிற்கிறாங்க. சிறுவராக இருக்கும் பொழுது சிறுவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க. கல்லை சுமந்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் காபத்துல்லாவை புதுப்பிப்பதற்காக அவங்களும் உதவி செய்யறாங்க. யாரோடு சேர்ந்து? தன்னுடைய சின்ன வாப்பா, தன்னுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு காபத்துல்லாவை புதுப்பிக்கக்கூடிய வேலையை அல்லாஹ்வுடைய தூதரும் சிறுவராக இருக்கும் பொழுது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லோரும் கல்லை சுமந்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் சிறுவராக இருக்கும் பொழுது கல்லை சுமந்து போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவராக இருக்கும் பொழுது ஒரு Dress போட்டிருக்கிறாங்க. அந்த Dress-ஐ போட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரால் கல்லை தூக்கி சுமக்க முடியவில்லை. தட்டு தடுமாறி கல்லை சுமந்து செல்கிறார்கள். அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய சாச்சா சொல்றாங்க, முஹம்மதே, இந்த Dress, இந்த உடை, இந்த கல்லை சுமப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க, இந்த Dress-ஐ கலத்தி வச்சிருங்க, நிர்வாணமாக இந்த கல்லை சுமந்து வாங்க, உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவர் தானே, அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன செய்றாங்க? தன்னுடைய ஆடையை களைவதற்காக தயாராகி விட்டார்கள். தன்னுடைய ஆடையை களைவதற்காக தயாராகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு மயக்கத்தை கொடுக்கிறான். ஏன், எதற்காக அல்லாஹ் மயக்கத்தை கொடுத்தான்? அல்லாஹ்வுக்கு தெரியும்ல, 40 வயசுல இவர் இறை தூதராக ஆக போகிறார்.
நாளைக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னால் இவர் நிர்வாணமாக கல்லை சுமந்தார், நிர்வாணமாக காபத்துல்லாவில் இருந்தார் என்ற குற்றச்சாட்டு வந்துவிடக்கூடாது. அப்ப எந்த குற்றச்சாட்டும் இல்லாத நிலையில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தான். டிரெஸ்ஸை கலத்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் மயக்கத்தை கொடுத்தான். அதிலிருந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சிறுவராக ஒரு வாலிப பருவத்தை அடையும் பொழுது ஆடு மேய்ப்பவர்களாக இருந்தார்கள். எல்லா இறை தூதர்களும் ஆடு மேய்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஆட்டு பண்ணையில ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு செய்தி கிடைக்குது. என்ன செய்தி? பக்கத்து ஊர்ல ஒரு தெருக்கூத்து ஒண்ணு நடக்குது. பக்கத்து ஊர்ல ஒரு தெருக்கூத்து, ஒரு திருவிழா, ஒரு கோயில் திருவிழா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருவிழா நடக்கும் போது ஒரு தெருக்கூத்து நடத்துவார்கள். அந்த மாதிரி மக்காவில் உள்ள அருகில் உள்ள ஒரு ஊர்ல ஒரு தெருக்கூத்து நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதருக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த தெருக்கூத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை வருது. சின்ன வயசுல இந்த தெருக்கூத்தை பார்க்கணும்னு ஆசை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த ஆட்டு பண்ணையை பார்க்கிறதுக்காக ஒரு ஆள் வேணும். அதனால இன்னொரு பேர்கிட்ட நியமிச்சுட்டு இன்னொரு பேர்கிட்ட அந்த ஆட்டு பண்ணையை ஒப்படைத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தெருக்கூத்தை பார்ப்பதற்காக போறாங்க. போகக்கூடிய வழியில மக்காவை தாண்டி மற்ற ஊருக்கு போகும் பொழுது தெருக்கூத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்கிறான். முதல்ல மயக்கத்தை கொடுத்தான், இப்ப தூக்கத்தை கொடுத்தான். எதனால? இதெல்லாம் நபித்துவத்திற்கு முன்னால் நடந்த சம்பவங்களை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இந்த சம்பவங்கள்லாம் வரும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மேல கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது. 40 வயதை அடையும் பொழுது அவர் இறை தூதராக ஆக போகிறார். அப்ப இவர் மேல எந்த கம்ப்ளைண்டையும் மக்கள் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? இதை விட்டும் அனைத்து நிலைகளிலும் நற்குணத்தில் இருந்து அல்லாஹ் தக்க வைக்கக்கூடியவனாக அல்லாஹ்வுடைய தூதரை ஆக்குகிறான். ஒழுக்கத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு ஒழுக்கத்தை தாவா பணியில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், தாவா களத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், ஒழுக்கத்தில் நாம் சரியான முறையில் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். எப்பொழுது நம்முடைய ஒழுக்கத்தை தவற விடுகிறோமோ நம்முடைய பேச்சு அதுக்கப்புறம் எடுபடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தி எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் வாக்குறுதி பையத்து வாங்குவார்கள். பையத்து வாங்கக்கூடிய நேரத்தில் ஆண்களுக்கு கையை பிடித்து அல்லாஹ்வுடைய தூதர் பையத்து வாங்குவார்கள். பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அந்நிய பெண்கள் மீது அவர்களுடைய கைப்பட்டது கிடையாது என்ற அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒழுக்கத்தில் சிறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இரவு நேரத்தில் பக்கத்தில் நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சத்தம் அவருக்கு கேட்கிறது, ஒரு பெண்ணினுடைய சத்தமும் அவருக்கு கேட்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை கூப்பிட்டு, அந்த நபித்தோழரை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், இதோ என்னுடைய பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய மனைவி சஃபியா தான், நான் வேற யார்ட்டையும் பேசல அப்படின்றத அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு புரிய வைக்கிறார்கள். ஏன்? சந்தேகம் வந்துடக்கூடாது. ஒரு இறை தூதராக இருக்கக்கூடியவர் நாளைக்கு ஒரு இடத்துல நின்று தனிமையில ஒரு பெண்ணிட்ட பேசிட்டு இருந்தாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க? கூப்பிட்டு சொல்றாங்க. அப்ப அப்படிப்பட்ட நற்குணத்தை சிறந்தவர்களாக நபித்துவத்திற்கு முன்னாலேயே அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தை சுமந்தவர்களாக, நபித்துவத்திற்கு பிறகும் அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தை சுமந்தவர்களாக இருந்தார். அதனால்தான் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நபியே அந்த சமுதாயத்திட்ட போய் நீங்க கேளுங்க. இந்த கேள்வி அல்லாஹ்வுடைய தூதரை தவிர்த்து வேற யாரும் கேட்க முடியாது, வேற யாருக்கும் கேட்பதற்கு தைரியம் கிடையாது. அல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட போய் சொல்றான், ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிஹி அஃபலா தாய்கிலூன். மக்களே, உங்களோடு நான் பல காலங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேனே,
என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்தில் அல்லாஹ் கேட்க சொல்றான். உங்களோடு நான் பல காலங்கள் நான் வாழ்ந்திருக்கிறேனே, சின்ன வயசுல வாழ்ந்திருக்கிறேன், சிறுவனா வாழ்ந்திருக்கிறேன், வாலிபராக வாழ்ந்திருக்கிறேன், பெரியவனா நான் வாழ்ந்திருக்கிறேன். இப்படி பல கட்ட வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா என்று கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப யாருக்கும் இந்த கேள்வியை கேட்பதற்கு தன்னுடைய சமுதாயத்தில் சொல்வதற்கு தைரியம் இருக்காது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் கேட்க சொல்றான்னு சொன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இருந்தது. நம்மளால இன்னைக்கு கேட்க முடியுமா? தௌஹீதை பேசக்கூடிய நாம், ஏகத்துவத்தை பேசக்கூடிய நாம், இன்றைக்கு என்னுடைய முந்தைய வாழ்க்கையை பாருங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்னுடைய முந்தைய வாழ்க்கையை பாரு, நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன் பாரு, அதை பார்த்து நீங்கள் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளுங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம தௌஹீதுக்கு முன்னால எப்படி இருந்திருப்போம்? மது அருந்துபவர்களாக, வட்டி வாங்குபவர்களாக இருந்திருப்போம். தர்கா விழாக்களில் ஆட்டம் பாட்டங்களை கொண்டாடக்கூடியவர்களாக இருந்திருப்போம். பெண் பிள்ளைகளை கிண்டல் செய்பவர்களாக இருந்திருப்போம் ஒரு காலகட்டத்தில். அது வரைக்கும் நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம வட்டி வாங்கும் போது நம்முடைய சமுதாயம் நம்மை பார்த்து சொன்னதா நீ வட்டி வாங்காதன்னு சொல்லல. நம்ம ஒழுக்கம் இல்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இந்த சமுதாயம் நம்மை பார்த்து சொன்னதா? இந்த ஒழுக்கம் கெட்ட செயலை செய்யாதே என்று யாரும் சொன்னது கிடையாது. மது அருந்தும் போது தர்கா விழாக்களில், கந்தூரிகளில் ஆட்டம் பாட்டங்களை நாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சமுதாயம் நம்மை பார்த்து எதுவும் சொல்லவில்லை, இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லல. தௌஹீதை ஏற்ற பிறகு அந்த சமுதாயம் நம்மை பார்த்து என்ன சொன்னது? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அட, என்னோடு தானே நீ மது அருந்திட்டு இருந்த, என்னோடு தானே பெண் பிள்ளைகளை கிண்டல் செய்து கொண்டிருந்த, என்னோடு தானே நீ வட்டி வாங்கிட்டு இருந்த, என்னோடு தானே கந்தூரி விழாக்களில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த, ஆட்டம் பாட்டங்களை செய்து கொண்டிருந்தாய் என்று சொல்லுவார்கள். தௌஹீதை ஏற்ற பிறகுதான் நம்முடைய பழைய வாழ்க்கையெல்லாம் கிளறுவார்கள் அவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை அப்படி ஒரு சம்பவத்தை கிளற கூட முடியவில்லை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என்னுடைய முந்தைய வாழ்க்கையை நீங்க பாருங்க, என்னுடைய முந்தைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், நான் ஒழுக்கமாக வாழ்ந்திருக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய சமுதாயத்தை பார்த்து கேட்கிறார்கள். இந்த கேள்வியை கேட்பதற்கு யாருக்கும் தைரியம் கிடையாது, உங்களுக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. ஏன்னா தௌஹீதுக்கு முன்னால் அவ்வளவு அநியாயம் செய்திருப்போம், அவ்வளவு அட்டூழியங்கள் செய்திருப்போம். எல்லாத்தையும் இப்பதான் கிளறுவான். தௌஹீதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் கிளறுவான். அப்ப அப்படிப்பட்ட இந்த சவாலை அல்லாஹ்வுடைய தூதரால் மட்டும்தான் செய்ய முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஸ்லாகித்து சிறப்பித்து அல்லாஹ் கூறுகிறான். எப்படி? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, அல்லாஹ்வுடைய அருள் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கடுகடுப்பானவராகவோ முரட்டு சுபாவம் உள்ளவர்களாகவோ இருந்திருந்தால் உம்மை விட்டும் அவர்கள் ஓடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்றான். அல்லாஹ்வுடைய அருள் காரணமாகத்தான் நீங்க என்ன செய்றீங்க? நளினமாக மக்களிடத்திலே நடந்து கொள்கிறீர். நீங்கள் கடுகடுப்பானவராக முரட்டு சுபாவம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் மக்கள் எல்லாம் உம்மை விட்டு ஓடி இருப்பார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நபிகளாருடைய குணம் எப்படி இருந்தது? இயல்பான குணம் எப்படி இருந்தது? நற்குணம் பொருந்தியதாக இருந்தது. அது அல்லாஹ்வே சாட்சியாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டார். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த மதீனா பள்ளிவாசல்ல, கட்டிய பள்ளிவாசல்ல வெளியூரில் இருந்து வந்த ஒரு சஹாபி என்ன செய்யறாரு? தொழுறார். லேட்டா வந்தனால ஜமாத்தோடு தொழாம தனியா நின்று தொழுதுட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் தொழுது முடித்தவர்களாக பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தன்னம் தனியாக நின்று தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபி ஒருவர், நபித்தோழர் பேசி கொண்டிருந்தாங்கல்ல, அவர்ல ஒருவர் தும்மல் போட்டு விடுகிறார். தும்மல் போட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்றார்.
அப்ப தொழுதிட்டு இருக்கக்கூடியவர்கள் அதற்கு பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டாம். ஆனால் இந்த கிராமத்தில் இருந்து வந்த நபித்தோழர் மார்க்கத்தை தெரியாமல் தவறாக என்ன செய்து விட்டார், அவர் அதற்கு பதில் கூறிவிட்டார். அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னது யர்ஹமுக்கல்லா அப்படின்னு ஒரு பதில சொல்லிட்டார் தொழுகையில நிற்கும் பொழுது. உடனே நபித்தோழர்களுக்கு கடுமையான கோபம் வருகிறது. தொழுகையில அல்லாஹ்வை வணங்கக்கூடிய எந்த நேரத்துல தும்மலுக்கு பதில் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ்க்கு பதில் சொல்றாருன்னு சொன்னா இவருக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தொழுகையை முடிக்கும் வரை காத்து கொண்டே இருக்கிறார். உடனே அந்த சகாபி தொழுகையை முடித்து சலாம் கொடுத்து விட்டு நிற்கிறார். சகாபாக்கெல்லாம் அந்த சகாபியை பார்த்து, யார் தொழுகையில் பதில் சொன்னாரோ அந்த சகாபியை பார்த்து முறைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, அவர்கள் தங்களுடைய கோபத்தால் தங்களுடைய தொடைகளை தட்டி கொண்டிருந்தார்கள். தொடைகளை என்ன செய்தார்கள், தட்டி கொண்டிருந்தார்கள் என்று ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உடனே அந்த சகாபி கேட்கிறார், என்னையா இப்படி முறைக்கிறீங்க, நான் என்ன தவறு செஞ்சுட்டேன்னு என்ன முறைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு நேர அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போறார். நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத அந்த சகாபாக்கள் விளக்கிட்டாங்க. யர்ஹமுக்கல்லாஹ் எதுக்காக சொன்னீங்க அப்படின்றத விளக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக போறார், இந்த சம்பவத்தை கேட்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் இறந்ததற்கு பிறகு, மரணித்ததற்கு பிறகு ஒரு நாளைக்கு இந்த சம்பவத்தை அந்த சகாபி சொல்லி காட்டுறார். எப்படி, ஒரு நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே நான் போயிருந்தேன். போகும் பொழுது அந்த சகாபாக்கள் எல்லாம் என்னை முறைத்தார்கள், என்னை அடிப்பதற்காக பாய்ந்தார்கள். அவர்கள் கோபத்தினால் தங்களுடைய தொடைகளை தட்டி கொண்டிருந்தார்கள். வல்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போனேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய தூதரை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் இதற்கு முன்னாலும் பார்த்தது கிடையாது, இதற்கு பின்னாலும் நான் பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அவர் சொல்கிறார். இறந்ததற்கு பிறகு இதை சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதரை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் இதற்கு முன்னாலும் பார்த்தது கிடையாது, இதற்கு பின்னாலும் பார்த்தது கிடையாது. நான் இந்த சம்பவத்தை சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உபதேசம் செய்தார்கள். எப்படி, ஒலா வரபணி ஒலா சத்தமணி. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சம்பவத்திற்காக என்னை அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை, மாறாக எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தார்கள். என்ன உபதேசம்? இன்னமா ஹுவ தஸ்பீஹ், தொழுகையில் நீ தஸ்பீஹ் செய்ய வேண்டும். ஓ தக்பீர், நீ தக்பீரை முழங்க வேண்டும். ஓ கிராத்துல் குர்ஆன், நீ குர்ஆனை ஓத வேண்டும். இதுதான் தொழுகையினுடைய அம்சமாக இருக்கிறது. தொழுகையில் நீ மனிதர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது, மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. தொழுகை என்பது தஸ்பீஹ் செய்ய வேண்டும், தக்பீரை சொல்ல வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். இதுதான் தொழுகையில் நடக்கக்கூடிய அம்சமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்தது கிடையாது என்று அந்த சகாபி என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சான்று பகரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய இயற்கையான குணம் என்பது நபித்துவத்திற்கு முன்னாலும் நபித்துவத்திற்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதர் நற்குணத்தை சுமந்தவர்களாக இருந்தார்கள். நற்குணம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருக்கு திடீரென முளைத்தது கிடையாது, நபித்துவத்திற்கு பிறகு திடீரென முளைத்தது கிடையாது, இயற்கையாக குணமாகவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருந்தது என்பதை சொல்லிவிட்டு என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல் உரையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இயற்கையான குணம் என்பது நற்குணமாக இருந்தது, ஒழுக்கமாக இருந்தது என்பதை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அனைத்து துறைகளிலும் நமக்கு ஒழுக்கத்தை கற்றுத் தந்திருக்கிறார், எல்லா விஷயங்களையும். அதை போன்று இந்த ஜும்மா தினத்திலும் நமக்கான ஒழுக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். பல முறை உங்களுக்கு இந்த உபதேசங்கள் செய்யப்பட்டாலும் ஏன் திரும்ப திரும்ப நம்ம இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மாவுக்கு எப்போ வரணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நேரத்தில் இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் பள்ளிவாசலுக்குள் வந்து விடுங்கள், வானவர்கள் தங்களுடைய பதிவேடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பதிவேடுகளில் நீங்கள்
லேட்டா வரும்போது அந்த பதிவேடுகளில் உங்களுடைய பெயர்கள் அந்த பதிவேட்டில் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அப்ப நம்ம பார்க்கிறோம், இன்றைக்கு இமாம் மெம்பர்ல ஏறின உடனே ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் கழிச்சுலாம் சில பேர் வராங்க. அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு பரிதாபமான ஒரு நிலை ஏற்படுகிறது. என்ன, ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு முன்னால அவர்கள் வந்திருந்தார்கள் என்றால் வானவர்களுடைய பதிவேட்டில் அவருடைய பெயர் இருந்திருக்கும். அப்ப ஜும்மா தினத்தில் ஏன் நம்ம இவ்வளவு பொடுபோக்காக இருக்கிறோம் என்பது தெரியல. இதற்கென்று வெள்ளிக்கிழமை என்று சிறப்பான ஒரு விடுமுறையை நாம் எடுக்கிறோம். என்ன காரணத்திற்காக எடுக்கிறோம்? ஜும்மா தொழுகைக்காக தான் எடுக்கிறோம். அந்த விடுமுறையை எடுத்ததற்கு பிறகும் ஜும்மாவுக்கு நம்ம ரொம்ப லேட்டா வரோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்ப நேரத்தில் ஜும்மா ஆரம்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் 6 பேர் 7 பேர் தான் என்ன செய்யறாங்க, இந்த சபையில இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அதுல நம்ம என்ன செய்யணும், கூடுதலாக கவனம் எடுக்கணும். இன்னும் ஒரு காரணத்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எனக்கு வியாபாரம் இருக்குது, அந்த வியாபாரத்தை விட்டுட்டு என்னால வர முடியல அப்படின்றாங்க. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள், ஜும்மா தினத்துல வியாபாரம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தடை செய்யறான். ஒரு சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் ஹோட்டல் வச்சிருக்கிறேன், நான் ஹோட்டல்ல இருந்து நான் வந்துருவேன், ஆனா என் ஹோட்டல்ல என்னுடைய ஸ்டாஃப்கள்லாம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அப்படிலாம் நிறைய பேர் பின்பற்றுறாங்க. அதுவும் தவறு தான். வியாபாரத்தை நிறுத்தி விடுங்கள் சொன்னா ஒட்டுமொத்த வியாபாரத்தையும் நீங்க நிறுத்திடும். நீங்க ஒரு தையல் தொழிலாளியாக இருக்கிறீர்கள், உதாரணத்துக்கு ஒரு தையல் தொழிலாளியா இருக்கிறீங்கன்னு சொன்னா, நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து விட்டு மற்றவர்களை வைத்து வேலை பார்க்க கூடாது. ஒட்டுமொத்தமாக அந்த நேரத்தில், ஜும்மா நேரத்தில் ஒரு மணி நேரம் ஆகுமா, அந்த 1 மணி நேரம் உங்களுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு அதற்கான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு என்ன செய்யுங்க, ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்கு முன்னால் இந்த ஜும்மா தினத்தில் என்ன செய்யுங்க, பள்ளிவாசலை நோக்கி வந்து விடுங்கள். அப்பொழுதுதான் வானவர்களுடைய பதிவேட்டில் உங்களுடைய பெயர் பதிவு செய்யப்படும். ஜும்மா நீங்கள் தொழுதீர்கள் என்பதற்கான ஒரு ஆதாரமாக, சாட்சியாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த ஜும்மா தினத்தில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக நேரத்தோடு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னால வரக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.